இங்க பாத்தீங்களா சாரா, ஜோயா, ஷிவானி, இங்க நிறைய பெயிண்ட்ஸ், பட்ஸ், கிளிட்டரு, க்ளூ இருக்கு. இத வச்சு இன்னைக்கு 4 வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். எல்லாரும் ரெடி தானே? தனித்தனியா எல்லாரும் ஒவ்வொரு பெயிண்டிங் பண்ணலாம். ஐ மணி, செம்ம ஐடியாடா. எனக்கு பட்ஸ் பெயிண்டிங் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைடா. அதனால நானே ஃபர்ஸ்ட் பட்ஸ் பெயிண்டிங் பண்றேன்டா. ஜோயா என்ன பண்ண போறான்னு தெரியல, அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. சும்மா இரு சாரா, சும்மா ஜோயாக்கு எதுவும் தெரியாது அப்படியே சொல்லாத. அவளும் ஏதாவது ட்ரை பண்ணுவா, அவளுக்கும் எல்லாம் தெரியும். அதனால ஜோயா இன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணியே ஆகணும். மணி, ரொம்ப தேங்க்ஸ் டா. நீ என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்க. உனக்காகவே நான் இன்னைக்கு சூப்பரா பெயிண்டிங் பண்ணி அசத்த போறேன்டா. நீங்க வேணா பாருங்க, உங்க எல்லாருக்கும் அது கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். நான் கலக்க போறேன் இன்னைக்கு. ஓகே ஜோயா, நீ பண்ணி பழகணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். அதுக்காக தான் இப்படி சொல்றோம். சரியா? நீ இனிமே எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணி நீயும் எல்லா விஷயமும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, நானே இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் பட்ஸ் பெயிண்டிங் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு திக்கான ஒயிட் ஷீட் எடுத்துக்கிறேன், பெயிண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு அழகான ட்ரீ ட்ரா பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் 2 சைடும் அழகாக கர்வியாக வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பிரான்ச்சஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரீ ஷேப்பில் வந்திருக்கும். எல்லாம் வரைஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து உள்ள ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் பெயிண்ட்டை நீட்டாக அடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தாலே ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரீ உங்களுக்கு கிடச்சிரும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்க்கறதுக்கு இன்னும் க்யூட்டாக இருக்க போகுது. இந்த ட்ரீ ஃபுல்லா எல்லா பக்கமும் பிரான்ச்சஸ்ல எல்லாம் நீட்டா எங்கேயுமே கேப் விடாம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி இந்த ட்ரீயை நான் ஃபினிஷ் பண்ண போறேன். நீங்க வேணா பாருங்களேன், இன்னைக்கு எல்லாரோட பெயிண்டிங் விட என்னோட பெயிண்டிங் தான் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்க போகுது. இப்போ நான் ட்ரீ டிராயிங் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு பட்ஸ் பெயிண்டிங் பண்றதுக்காக நான் ரெட் கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சமா ரெட் கலர் பெயிண்டை பிரஷ்ல எடுத்து பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பட்ஸை எடுத்து ஈவனா பிடிச்சி அந்த ரெட் கலர் பெயிண்ட்ல டிப் பண்ண போறேன். டிப் பண்ணதுக்கு அப்புறமா நான் வரைஞ்சி வச்சிருக்க பிரான்ச்சஸ்ல கொஞ்சமா டேப் பண்றேன். எல்லா இடத்துலயும் படுற மாதிரி டேப் பண்றேன். இதை பார்க்கவே ஒரு லீவ்ஸ் எஃபெக்ட் கொடுக்கும். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா பார்க்கவே சூப்பரா இருக்கும். ஆமா சாரா, நீ சொன்ன மாதிரியே உன்னோட பெயிண்டிங் ஃபேண்டாஸ்டிக்கா தான் இருக்கு. நாங்க பண்ண போற பெயிண்டிங்ஸ் கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. இதுல இன்னும் நீ கலர் ஆட் பண்ணா இன்னும் பார்க்க சூப்பரா இருக்கும் சாரா. எஸ் மணி, நானும் டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ணலான்னு தான் இருந்தேன். நீயும் அதையே சொல்ற பத்தியா? ஓகே, இப்போ நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா எல்லோ பெயிண்ட் எடுத்து நான் இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே டிப் பண்ணி கொஞ்சமா நம்ம எங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ அந்த எல்லா இடத்துலயும் ஃபில்அப் பண்ண போறோம். இப்போ பார்க்கவே ட்ரீ ஒரு டபுள் கலர்ல சூப்பரான எஃபெக்ட்ல இருக்க போகுது. இப்போ நம்ம கம்ப்ளீட்டா பட்ஸை வச்சு பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரெட் கலரும் அந்த எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணி அந்த ட்ரீயே பார்க்க எவ்வளோ வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னு. இப்போ நம்ம லாஸ்டா ஃபைனல் டச் ஒன்று கொடுக்க போறோம். அதுதான் வந்து இந்த பெயிண்டிங்கை இன்னும் அழகா காமிக்க போகுது. நெக்ஸ்ட் இன்னொரு பட்ஸை எடுத்து அதில் டார்க் கிரீன் கலர் பெயிண்டை டிப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மரத்தோட ரைட் சைடில் நான் வந்து கிராஸ் மாதிரி கீழே வரைய போகிறேன். இதை பார்க்கும்போதே ஒரு கிராஸ் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். இந்த பெயிண்டிங்க்கே ஹைலைட்டு இந்த கிராஸ் தான். இப்போ லெஃப்ட் சைடும் முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக க்யூட்டாக இந்த பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹே சாரா, உன் பெயிண்டிங் பார்க்கவே செம்மையா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே சூப்பரா பண்ணிட்ட. நீ அக்கானா அக்கா தான் சாரா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஜோயா, சும்மா கதை விடாத சரியா? இந்த பெயிண்டிங்ஸ் நல்லா வந்துருச்சுன்னு சொல்லி நீ ஒண்ணு என்ன ஐஸ் வைக்க வேண்டாம். எனக்கு தெரியும் உன்னை பத்தி. நான் சொல்ற வார்த்தை ஒண்ணு கூட நீ கேட்கவே மாட்ட. எப்படி நீ அம்மா கிட்ட என்ன மாட்டி விடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஜோயா. அச்சச்சோ, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாளே. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அடிச்சு விடுவோம். இல்ல சாரா, எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். ஓகே, 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ண போகிறேன். ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு ரஃப் பேப்பரில் பென்னில் நான் புறா வரைய போகிறேன். அந்த புறாவுக்கு ரெக்கையெல்லாம் வரைஞ்சிக்கிறேன். அந்த புறா பறக்கிற மாதிரியான ஷேப்பில் நான் வரைய போகிறேன். இது எதுக்குன்னா அப்போ தான் பார்க்க இந்த பெயிண்டிங் இன்னும் நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இந்த புறா வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்கோலை எடுத்து அவுட்லைனை அப்படியே கட் பண்ண போகிறோம். கத்திரிக்கோல் யூஸ் பண்ணும்போது பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணணுன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபுல்லாக எல்லா பக்கமும் கிளியராக மெதுவாக நீட்டாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த கட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற ஹைலைட் தான் இந்த பெயிண்டிங்கே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க வைக்க போகுது. இந்த மாதிரி பெயிண்டிங் வீடியோஸ், கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நமக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக இந்த ஃபெதர் சைடை நான் கட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண
போகிறேன்னா அதுதான் பார்க்கவே சூப்பராக இருக்க போகுது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. ஃபுல்லாக இப்போ ஹெட் சைடு அந்த பீக்கையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். அந்த பேப்பரில் சென்டராக இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சென்டராக கீழே வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். அந்த ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சமாக பெயிண்ட்டை டிப் பண்ணிக்க போகிறேன். எடுத்த பெயிண்ட்டை இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நேராக ஸ்ட்ரைட்டாக அந்த பேப்பருக்கு நேராக வச்சு டேப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது அதில் எக்ஸஸாக இருக்கிற பெயிண்ட்ஸு அங்கங்கே கீழே கீழே விழும். இந்த மாதிரி ஃபுல்லாக விழுந்ததுக்கப்புறம் இது பார்க்கவே லுக்காக க்ரியேட் ஆகும். இப்போ நான் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா க்ரீன் கலர் சூஸ் பண்ணுறேன். அதையும் அதே மாதிரி டிப் பண்ணி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி டேப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டார்க் கலர் இருக்கும்போது இந்த பெயிண்டிங் இன்னும் லுக்காக மாறும். அதுக்காக நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட்டாக அந்த டாட் விழுந்து செட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வரைஞ்சி வச்ச புறாவை அதுலேருந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைன் அப்படியே தெரியும். அதில் அழகாக அந்த அவுட்லைனில் அந்த புறாவோட ஃபெதரு எல்லாமே முன்னே நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த ட்ராயிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே இந்த பெயிண்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளாக் கலரில் அதுக்கு ஐஸும் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். இங்கே நான் சூப்பராக ஒரு பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன்ல. எனக்கே என்னோட பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் யார் பெயிண்ட் பண்ண போகிறது? மணி, நீயா? ஆமா ஆமா, எப்ப பார்த்தாலும் அடுத்தது நீயான்னு வந்துற வேண்டியது. மணி எல்லாம் பண்ண மாட்டான், அடுத்தது நான் தான் பண்ண போறேன், பாக்குறியா? எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வராத சோயா. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லி நீ இப்படி சண்டைக்கு வர? நான் எதுவுமே சொல்லலை, நீயே பண்ணு சோயா. அந்த பயம் இருக்கட்டும். ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்ததுக்கு அப்புறமா கிரீன் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிளை நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள் டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா பெரிய பெரிய பெட்டல்ஸா வந்து டிரா பண்ண போறேன். பெரிய பெரிய பெட்டல்ஸ் வரைஞ்சாதான் சன்ஃப்ளவருக்கு நல்லா இருக்கும். அதனால தான் பெருசா வரைஞ்சிருக்கேன். இப்போ அதுக்கு ஸ்டெம் வரைஞ்சிக்கலாம். அதையும் நல்லா ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடுல ஒரு லீஃப் வரைஞ்சிக்கலாம், லெஃப்ட் சைடுல ஒரு லீஃப் வரைஞ்சிக்கலாம். அதையும் நல்லா ஹைலைட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பார்க்கவே சன்ஃப்ளவர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ஃப்ளவருக்கு க்ளூ அப்ளை பண்ண போறேன். அந்த சர்க்கிளை சுத்தி வரைஞ்ச பெட்டல்ஸ்க்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் பார்த்தனா ரெண்டு லீவ்ஸுக்குமே நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கிளிட்டர் எடுத்துக்கிறேன். கோல்ட் கலர் கிளிட்டர் யூஸ் பண்றேன். பார்க்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோல்ட் கலர் யூஸ் பண்றேன். அது எல்லா பெட்டல்ஸ்லயுமே ஈவனா தூவி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா எக்ஸஸா இருக்கிறத டஸ்ட் பண்ணி விட்டோம்னா இப்போ பார்த்தனா தெரியும் சூப்பரா அழகான ஒரு சன்ஃப்ளவர் நமக்கு ரெடி ஆயிடும். லீவ்ஸ்க்கு வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ணி அதையும் எக்ஸஸா இருக்கிறத டஸ்ட் பண்ணி விட்டோம்னா சன்ஃப்ளவர் ரெடி. சோயா, கடைசியில சூப்பரா ஒரு பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டியே. உனக்கு எதுவுமே பண்ண தெரியாதுன்னு சொன்னேன், இருந்தாலும் சூப்பரா பெயிண்டிங் பண்ணிட்ட சோயா. ஓகே, இப்ப நான் தான் லாஸ்டா பெயிண்ட் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ப்ளோ பெயிண்டிங் பண்ண போறேன். அதுக்கு 3 பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப பெயிண்ட் பிரஷ் யூஸ் பண்ணி பிங்க் கலர் எடுத்து ஃபர்ஸ்ட் பவுல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் செகண்ட் பவுல்ல ப்ளூ கலர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் பவுல்ல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் தேர்ட் பவுல்ல எல்லோ கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வீட்டுல இருக்கிற வேஸ்ட் பென் எதையாவது எடுத்துக்கிறேன். இதை வந்து ஃபுல்லா பேக்ல இருக்கிற ஃப்ரண்ட்ல இருக்க கேப்ல ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு லைட்டா அந்த பெயிண்ட் மிக்ஸ் பண்ணிருக்க வாட்டரை வந்து நம்மளோட பேப்பர்ல ஊத்திட்டு இந்த பென்ல வச்சுட்டு ஸ்ட்ரால கூட பண்ணலாம். என்கிட்ட ஸ்ட்ரா இல்லாதனால நான் இதை யூஸ் பண்றேன். அதே மாதிரி நல்லா ஊதிக்கலாம். ஊதும் போது அது அங்கங்க ஒரு ஸ்ப்ரெட் ஆயிட்டு அழகா வரும். இப்ப பாத்தீங்கன்னா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட் கலரா இருக்கு. அதுக்காக நான் வந்து பிங்க் கலர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி அதை அந்த ஷீட்ல வச்சு பென்னை வச்சு நல்லா ஊதிக்கிறேன். எல்லா பக்கமும் ஊதும் போது அங்கங்க ஸ்ப்ரெட் ஆகி இது ஒரு டிசைனா கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்றேன். ப்ளூவையும் அதே மாதிரி அதே ஸ்டார்டிங்ல எங்க வச்சோமோ அதே இடத்துல வச்சு இப்போ ஊதிக்கலாம். ஊதும் போது டபுள் கலர் மிக்ஸ் ஆகும்போது சூப்பரா ஒரு அழகான லுக் கிரியேட் ஆகுது. இப்ப நான் எல்லோ கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இப்ப முன்னாடி பண்ண மாதிரியே அதே பெண்ணை வச்சு ஃபுல்லா ஊதி விட போறேன். இப்படி ஊதும் போது ஒரு பேட்டர்ன், நல்ல பேட்டர்ன் நமக்கு ரெடி ஆயிரும்.
இப்ப நான் இந்த பேட்டர்ன் பக்கத்துல ஒரு குட்டி பாப்பாவை டிரா பண்ண போறேன். இது எதுக்குன்னா அந்த பாப்பா கையில ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம பேட்டர்னை ஊதுற மாதிரி எஃபெக்ட கொடுக்கறதுக்காக. இந்த பாப்பாவை டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லா கலர் பண்ண போறேன். இதை பார்க்கும்போது ஒரு ஷேடோ லுக்ல சூப்பரா இருக்க போகுது. இந்த பெயிண்டிங் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். இந்த பெயிண்டிங் ஈஸியாவும் இருக்கும், நல்லாவும் இருக்க போகுது. பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்ப நான் வந்து 2 லெக்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு தலையில ஹேர், அதுக்கப்புறமா போனி டெயில் கொடுத்துக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லா எல்லாமே டிரா பண்ணிட்டேன். பார்க்கவே இந்த டிராயிங் சூப்பரா இருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா. ஆமாடா மணி, நீ சொன்ன மாதிரியே இந்த பெயிண்டிங் கியூட்டாவும் இருக்கு, ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.